Hey guys, welcome to our channel. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 18/3/2025. இந்த ஜாப்க்கான ஸ்டார்டிங் பே 50,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான போஸ்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட் 3 டிசிப்ளினுக்கு கீழே வரும்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர் சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு 3 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 83 போஸ்ட் இருக்குது. அதில் 13, 66, 4ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். அண்ட் கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் மினிமம் 18லிருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறக்கான டேட் இன்னும் சரியாக 15 நாளில் ஓப்பன் ஆகிடும். அதாவது 17/2/2025லேருந்து 18/3/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெம்யூனரேஷன் அதாவது சேலரி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட்டுக்கு குரூப் B E1 லெவல் பே ஸ்கேலில் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 40,000 ரூபா பேசிக் பேவாக கொடுப்பாங்க. அண்ட் இது கூட டியர்னஸ் அலவன்ஸ், HRA, பர்க்ஸ், CPF, கிராட்டுட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்னு எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. ஸோ இந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 13 lakhs per annum சேலரி உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு ஃப்ரெஷருக்கு 80,000லிருந்து 90,000 வரைக்கும் பேசிக் பேவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பார்ப்போம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீசஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், டெக் இன் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் கிராஜுவேட் அண்ட் MBA ஆர் ஈக்குவலண்ட் 2 வருஷம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதாவது HRM, HRD, PM&IR, லேபர் வெல்ஃபேர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த ஜாப்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்லை. அண்ட் தேர்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் முடித்த போஸ்ட் கிராஜுவேஷனில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். பட் இந்த ஜாப்க்கு அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் OBC கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் எடுத்த OBC சர்டிஃபிகேட்டை தான் சப்மிட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் அதாவது March 1லேருந்து March 31க்குள்ளே உங்களோட OBC சர்டிஃபிகேட் ஜென்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா தான் இவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. அண்ட் இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக அதை பார்ப்போம். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் போஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் போஸ்ட்னால இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட், ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அதாவது ரன்னிங், கேஷுவாலிட்டி கேரியிங்,
போல் கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங் அண்ட் ஃபுல் லேடர் கிளைம்பிங் அண்ட் டிசெண்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அஃபீஷியல் வெப்சைட்டில் ப்ரெஸ் நோட் அப்படிங்கிற காலமில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். அண்ட் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் வேலிடான ஒரு லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் 2 இயர்ஸ்க்குள்ள ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பெரிய ட்ரக், லாரி அந்த மாதிரி ஓட்டுற அளவுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லைசன்ஸை நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்கு இன்எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ள ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேன் இண்டியாவில் ஜாப் லொக்கேஷன் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோட் ஆஃப் ரெமிட்டன்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தாலோ இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அல்லது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா அண்ட் எல்லா கேட்டகரியில் வர ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த வித பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. அண்ட் மற்ற கேட்டகரியில் வர மேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீயாக ஆன்லைன் மோடில் மட்டுமே பே பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்க்கான எலிஜிபிலிட்டியும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்க்கான சிலபஸையும் பார்ப்போம். இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான எக்ஸாம் நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரெஸ் நோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃப்ல ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மேல் கேண்டிடேட்ஸ் 160 centimeters ஹைட்டும் 55 kgs வெயிட்டும் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 157 centimeter ஹைட்டும் 45 kgs வெயிட்டும் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி ஃபிசிக், ஐசைட், ஹியரிங் அண்ட் ஸ்பீச்னு நிறையா க்ரைட்டீரியாஸுக்கு கீழே ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க டேஷ்போர்டில் சிலபஸு கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதோட லிங்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் பார்ட் A, பார்ட் Bன்னு 2 பார்ட்டாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் டோட்டலாக 120 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அண்ட் டியூரேஷன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஜாப்க்கான சிலபஸை மார்க் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் மறக்காமல் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா எங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அங்க நீங்க டிஎம் பண்ணலாம். எங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.